வாக்கு எண்ணும் மையங்களின் வெளியே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருந்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு எண்ணிக்கையன்று தமிழகத்தில் எந்தவொரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாது என்றும் தெரிவித்தார். ரோட்டில் 2000, 3000, 5000 பேர் இருந்தாங்கன்னா அது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ளிருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். இது பப்ளிக்குக்கும் சரி, போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அந்தந்த கட்சியில் போய் அவங்க தொண்டர்களோடு கொண்டாடலாம். ஸோ இதை தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது, கவுண்டிங் நேர்மையான முறையில் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்.